இப்ப தமிழ்நாட்டுடைய நிலவரம் ரெண்டா பிரிச்சிட முடியும். யார் யார் கைது ஆவாங்க, யார் யார் கைதாகவே மாட்டாங்க. தப்பே செய்யல, நியாயம் பேசினாலும் ஒரு தரப்புல கைதும், இன்னொரு பக்கத்து நீ என்ன அநியாயம் வேணா பேசிக்கோ, ஆனா இப்படியா பேசினா உனக்கு கைது கிடையாது. இப்படின்னு ரெண்டு விதமா பிரிக்கலாம் தமிழ்நாட்டை. இந்த நபர்களை கூட்டி போய், ஒருத்தர் பேர் கண்ணன், இன்னொருத்தர் பேர் டேவிட் நினைக்கிறேன், ரெண்டு பேரும் கூட்டி போய் நீதிபதிக்கு எதிராக பேசிட்டாருன்றது வழக்கு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அந்த நபர்களை நிப்பாட்டி வீடியோ எடுத்து, நான் செஞ்சது தப்பு, என் பேர் இது, நான் விஜய் ரசிகன், நான் இந்த மாதிரி அவதூறு பரப்பிட்டேன், இனிமே யாரும் பரப்பாதீங்க அப்படின்னு வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் கொண்டு போய் ஜெயில் அடைக்கிறாங்க. அந்த வீடியோவை பரப்பி விடுறது யாரு? இந்த கேள்வி மட்டும் பதில் சொல்லுங்களேன் காவல்துறை. இந்த வீடியோவை நீங்க எதுக்கு எடுத்தீங்க? சரி எடுத்தீங்க, இதை எப்படி பரப்புறீங்க? அவ பரப்பக்கூடிய உங்களுக்கு என்ன நோக்கம் இருக்க முடியும்? திருவண்ணாமலையில ஒரு ஆந்திராவை சேர்ந்த ஒரு பெண் அவங்க அம்மாவோட வந்துருந்துச்சு, அந்த சிறுமியை கற்பழிச்சுன்னா 2 காவல்துறை. அவனை இதே மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போடுங்க பார்ப்போம். போட துப்பு இல்ல. இந்த சின்ன பசங்களை மிரட்டி வீடியோ போடுறீங்க, உங்களுக்கு வெக்கமா இல்ல? நான் கேட்கிறேன். அதை உருவாக்கக்கூடிய நபர் வேற யாரும் கிடையாது, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தான். அவர் தான் இதை முன்னின்று நடத்திட்டு இருக்காரு திமுக சார்பாக. என்ன விதமான போக்கு இங்க இருக்கு அப்படின்னா, ஒண்ணு நீனு விஜயை எதிர்த்து அசிங்க அசிங்கமா பேசு, அவதூறு பரப்பு, என்ன வேணாலும் பேசு, உனக்கு முழு அனுமதி உண்டு. நீ கரூர் நேரடியா போய் எதை வேணாலும் எடுத்து எப்படி வேணாலும் பேசு, ஆனா விஜய்க்கு எதிராக பேசு. அப்படின்னா உனக்கு நிச்சயமாக காவல்துறையும் ஆளும் திமுக அரசாங்கம் முழு ஆதரவு தரும், எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காது. பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியுண்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாமா?